பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நம் யாவரும் ஆண்டவரை போற்றி ஆண்டவருடைய இறை அன்புக்காக, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக இந்த காலையில் வந்திருக்கிறோம். ஆகையால் நம் யாவரும் உன்னதமான ஆண்டவரை நோக்கி நாம் துதித்து செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை நீங்க ஒவ்வொருத்தரையும் நீர் காண செய்த உடைய பரிசுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவன் உள்ளவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களுக்கு துணையாய் நிற்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே யாருமே வெறுமையாக போகாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உங்களுடைய இறை அன்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இறை சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் எனக்கு சந்தோஷமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. ஆமென். நாம் யாவரும் நாம் இயேசுவின் பிள்ளைகள். ஆகையால் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், எதற்காக அஞ்ச வேண்டாம். என்றால் சாவே வென்றவர், எல்லா விதமான அசுத்தங்களை எல்லா விதமான அசுத்த கிரைகளை வென்றவர் நம் இயேசு ஒருவர் நம்மோடு இருக்கும்போது எதற்கும் பயம் வேண்டாம். ஆமென். ஆகையால் இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக.
பிள்ளைகள் என்னாலுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் பாவத்தை கழுவி சாபத்தை கழுவி அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். ஏன் பயம்? எதற்காக திகைய வேண்டும்? நம் இயேசு நம்மோடு இருக்கும் போது எதற்கும் அஞ்ச வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கும் போது யாவற்ற விதமான தடைகளை அவர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இனி எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமே எல்லாமே என் இயேசு ஒருவர் என்று சொல்லி நாம் யாவரும் இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Thank you, Father. Hallelujah. யாவரும் சேர்ந்து எங்களோடு நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் துதிப்போமாக. Yes, Jesus. Amen. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்,
பிடிக்கப்பட்டவர்கள். அவர் ரத்தத்தால நாம கழுவப்பட்டவர்கள். ஆமென். இனி நம்மளுக்கு எதுவுமே பயமே வேண்டாம். ஏனென்றால் நமக்காக தாய் வீடு ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அதை தேடி நம்ம ஓடும் போது எந்த விதமான இருள வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் ஆச்சரிய ஒளியை கொடுத்து அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக, நம்மளுடைய ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி இப்பொழுது நாம் செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ஏசப்பா எங்க திருச்சபைக்காக நாங்க செபிக்கிறோம். எங்க திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதியும் ஏசப்பா. ஏசப்பா, விசேஷமாக தகப்பனே எங்க போப்ப நீங்க தொடுவீராக. பிஷப்பை நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு கார்டினல்ஸ் நீங்க தொடுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிரீஸ்ட் ஏசப்பா, ஒவ்வொரு நன்ஸ் தகப்பனே ஏசப்பா, எல்லா இந்த redemptress தகப்பனே, everybody Lord, liturgical fathers எல்லாரும் நீங்க தொடுவீராக தகப்பனே. high priest everybody Lord Jesus, ஏசப்பா உங்களுக்கு எந்த தடைகள் வராதபடி தகப்பனே. ஏசப்பா, எந்த ஒரு மரண தூதர் வந்து சந்திக்காதபடி தகப்பனே நீங்க அவங்களை காத்துக்கொள்ளும் ஏசப்பா. உமக்காகவே அவங்க வாழும் போது தகப்பனே அவங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உயிர்ப்பிக்க வையும் ஆண்டவரே. மறு ஜீவனை கொடுத்து அவங்களை வாழ வையும் ஏசப்பா. because of them many are living Lord Jesus. You bless them with your holy guide Lord. Let your holy power touch upon them Lord Jesus. எந்த ஒரு நோய்கள் வராதபடி தகப்பனே, எந்த ஒரு கஷ்டங்கள் அவங்களுக்கு வராதபடி தகப்பனே உமக்கு ஒப்பான பிள்ளையாகவே வாழுற மாதிரி நீங்க ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. They are your servants, Lord Jesus. They are thinking you are everything and they are living, Lord, each and every day, Lord. Lord Jesus, you guide them, you strengthen them and you lead them in the way of righteousness, Lord Jesus. ஏசப்பா, உங்களுக்கு எது ஆகாதபடி நீங்க அவங்களை காத்துக்கொள்ள மாட்டவரே ஏசப்பா. அதே போல ஏசப்பா ஒவ்வொரு ப்ராஃபஸியை நீங்க ஆசீர்வதி மாட்டவரே ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய ஊழியக்காரங்களை நீங்க தொடுவீராக. இவாஞ்சலிஸ்ட் நீங்க தொடுவீராக. Those are going and preaching in other states, other countries, காரங்களை நீங்க தொடுமாண்டவரே. போகிற திசையெல்லாம் நம்முடைய திசையா மாறி ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியம் நீங்க செய்வீராக. உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் போது தகப்பனே அங்க எந்த ஒரு தடை வராதபடி தகப்பனே, இந்த அந்தகார சக்திகள் அங்க இருந்தாலும் உடைய வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாமே பறந்து போகிற மாதிரி அந்த வல்லமை நீங்க தருவீராக. அந்த அக்கினியை நீங்க தருவீராக. உடைய வார்த்தையை சொல்லுறாங்களே தகப்பனே, வார்த்தை பருகுறாங்களே தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் ஏசப்பா. பெரிய பெரிய காரியம் அங்க நடக்கணும். You perform the miracles to them Lord Jesus. ஏசப்பா, இந்த நேரத்துல விசேஷமாக எங்க இந்தியன் கண்ட்ரிக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்தியாவை நீங்க ஆசீர்வதி ஏசப்பா. ஏசப்பா, இந்தியன் கண்ட்ரில தகப்பனே எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்குது ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே there's so much of deaths are occurring. விசேஷமாக தகப்பனே so many are suiciding themselves. ஏசப்பா, எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறாங்க ஏசப்பா. எல்லாமே நீங்க கொடுத்துக்கிறீங்க தகப்பனே. but then too they are going into a bad decision Lord Jesus. So many accidents Lord. So many bad things are happening in our Indian country Lord Jesus. Christ, Lord Jesus, so many Lord Jesus, you know Lord. Indian country மேல தகப்பனே உடைய அக்கினி வெளிய போடும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே. இந்த இந்தியன் கண்ட்ரில இருக்கிற எங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க தொடுவீராக. அவர்களை நீங்க பேசும் தகப்பனே, அவங்க மனசை நீங்க மாற்றுவீராக. whatever your will, that only should happen Lord Jesus. Lord Jesus, you're the righteous Father. With you everything is possible Lord. Amen. You bless him Lord. You change his mind action Lord Jesus. ஏசப்பா, அதே போல தகப்பனே எங்க பிரசிடென்ட் தொடுவீராக. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ் நீங்க ஆசீர்வதி. ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து சப்பா எல்லா லீடர்ஸ் நீங்க ஆசீர்வதி மாட்டவரே. இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தகப்பனே, இந்தியன் நேவி எல்லாரும் நீங்க ஆசீர்வதி மாட்டவரே. இரவும் பகலும் எங்க இந்தியன் கண்ட்ரிக்காக வேலை செய்யறாங்க சப்பா. they are the security and border force for us Lord Jesus. You guide them Lord. You lead them into your righteousness Lord Jesus.
the war, Lord. Whatever it might come, Lord Jesus, you protect them and you safeguard them, Lord Jesus. Let your shield, Lord Jesus, always be in front of them, Lord. Whatever might come and attack them, Lord Jesus, your the Father is there in front of them, Lord Jesus. அதே போல ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ஸ் நீங்க ஆசீர்வாதி பண்ணுவீரே. நீங்க ஒரு நல்ல மருத்துவர் இயேசுப்பா. ஒவ்வொரு மருத்துவல இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் நீங்க குணமாக்கும் ஆண்டவரே. நீங்க ஒரு மெடிசனா நீங்க மாறும் ஆண்டவரே. ஒரு மருந்தா உம்முடைய வார்த்தையால தகப்பனே மருந்தா மாறி இயேசுப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க குணமாக்கும் இயேசுப்பா. குணமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கல்முகளால சுகமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி வல்லமையால சுகமாக்கும் ஆண்டவரே. அதே போல இயேசுப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸ் நர்சஸ் மற்றும் எல்லாம் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீரே. Through them, Lord Jesus, you perform the miracles for all the mankind, Lord Jesus. அதே போல இந்தியன் எக்கானமி தொடுவீராக. இந்தியன் எக்கானமில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீரே. இந்தியன் எக்கானமி ரொம்ப டவுன் ஆக போகுது தகப்பனே. You give us the good innovative and creative ideas for all the people, Lord Jesus. Let the Indian economy rise, Lord. Let all the institutions, all the firms, Lord, all the sectors, Lord Jesus, all the companies and organizations rise, Lord Jesus, and let there be a profit, Lord, and let there be a hype to all the employees and all the teachers and all the professors, Lord Jesus, as they're working towards that work, Lord. You give them what they want, Lord Jesus. நீங்க உயர்த்தி வைய மாட்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வாதி மாட்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்டை நீங்க ஆசீர்வாதி மாட்டவரே. அப்பா இந்த செகண்ட் வேவ் கொரோனா வருதுன்னு சொல்லிக்கறாங்க தகப்பனே. அப்பா 2020 யோட போயிடும் அப்பா. இந்த புதிய வருஷம் திரும்ப கண்டினியூ ஆகாதபடி நம்ம மனவனே கேக்குறோம். அப்பா யாருக்கும் எந்த நோயும் பரவ கூடாது தகப்பனே. எந்த கண்ட்ரில வந்தாலும் தகப்பனே ரத்த கோட்டைக்குள்ள வைத்து எதிரின் நுழையாமல் எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரே. எந்த ஒரு பீப்பிள்க்கும் இந்தியன் கண்ட்ரில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த நோய்கள் பரவாதபடி இயேசுப்பா உங்க உள்ள கையால எங்களை ஏந்தி தகப்பனே. உங்களுடைய அக்கினி வல்லமை தகப்பனே. Let your fire round, Lord Jesus. ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும் தகப்பனே. யாருக்கும் ஏதோ ஆகாதபடி தகப்பனே. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையில இந்த விடுதலை கொடுத்து இயேசுப்பா நீங்க வழி நடத்தி எல்லாத்தையும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. You guide, strengthen us and lead us in the way of righteousness, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த உன்னதமான நேரத்தில் நாம் யாவரும் கண்களை மூடி இறை வார்த்தைக்காக நாம் செபிப்போமாக. அன்பின் தேவாதி தேவனே, இந்த உன்னதமான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க கொடுக்க போகிற ஒவ்வொரு இறை வார்த்தைக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனிதனுக்கு உணவு மட்டுமல்ல, ஆனால் உங்களுடைய இறை வார்த்தை கூட எங்களுக்கு பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வாக்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய வாக்கு தான் எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை குணமாக்கும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருளான இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்த மகிமை உள்ள வார்த்தையாய் ஆண்டவரே இந்த காலவேளையில் நீர் எங்களோடு பேசும்போது ஆண்டவரே எங்களுக்கு உள்ளத்துக்கு சமாதானமும் புதிய பலனும் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிற இந்த தொலைக்காட்சியை கூட பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஜீவன் உள்ளவரை யாரும் சோர்ந்து போயிடாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தை தான் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக ராஜா. ஆண்டவரே உன்னதமான மறைவில் தங்குறவர் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள நிழலில் தங்குவான் என்று நீ சொன்ன வாக்கின் படியே அப்பா ஆவியானவரே நீர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு ராஜா, அங்க விடுதலை உண்டு தகப்பனே. அப்பா நீங்க தான் நம்முடைய வார்த்தையால ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. நோயோடு இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரை கூட உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துல செல்லும் போது அவங்க உள்ளத்துல ஆண்டவரே எந்த நோய் நொடியோடு இருந்தாலும் அவர்களை பலப்படுத்தும், சுகமாக்கும் ஆண்டவரே. நிம்மதியில்லாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்கள் இருக்கும் என்றால் உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துக்கும் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷத்தை கொடுக்குவதாக யாரெல்லாம் பண தேவைகளோடு ஆண்டவரே
கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய வார்த்தை தான் அவர்களுக்கு அந்த தடைகளும் பிரச்சனைகளும் அகன்று ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீர் இப்படியா செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே தொடுக்கு முதல் முடிவரை எங்களோடு ஆண்டவரே இருந்து இந்த ஜெபம் முழுவதுமாக நீங்களே வந்து வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க தகப்பனே. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் யாவரும் ஆண்டவரை துதித்தோம், அவரை போற்றினோம், ஆண்டவரை புகழ்ந்தோம். இப்பொழுது உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மாம்சமான பலன் உணவு, ஆனால் நிலைநிற்கிற ஒரு பலன், உன்னதமான ஆண்டவரை தியானிக்கக்கூடிய ஒரு பலன் யார் கொடுப்பார்கள் என்றால் அது ஆண்டவருடைய இறைவாக்கு தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஆகையால் இப்பொழுது அந்த உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று இறைவாக்கு வாசகங்களை வாசிக்கும் போது இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகின்றன? மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வாக்குகள். ஆண்டவர் கப்பர்நகும் என்ற வழியின் பயணமாக அவர் பயணம் செய்து ஒரு வீட்டில இருக்கிறார் என்று மக்கள் அறிந்தவுடனே அங்கு திரளான மக்கள் கூடினார்கள். இயேசு வீட்டில இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே திரளான மக்கள் அங்கு கூடினார்கள். அந்த மக்கள் கூடும்போது அங்க நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு என்ன செய்தாராம் பாருங்க. சில நாள்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலும் இடமில்லாமல் போய்விட்டனர். ஒரு வீட்டில் இயேசு இருக்கும்போது அந்த வீடு எவ்வாறு இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த வாக்கின் வழியாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று மக்கள் தெரிந்தவுடனே திரளான மக்கள் அவரை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள். மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அமர்வதற்கு அந்த வீட்டில் இடமில்லாமல் போய்விட்டது. உள்ளே இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க, இப்படி ரொம்பி கிடக்கிறாங்க. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு அவர் எதை கொடுத்தார் பாருங்க. முதல்ல இறைவாக்கு. இயேசுவின் அன்பான இறை மக்களே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு வலியுறுத்தி செல்லும் செய்தி என்ன? இறைவாக்கு. இறைவாக்கு கடவுளுடைய வாக்கு. ஒரு மனிதனை பாதுகாக்கவும், அந்த மனிதனின் தேவைகளை சந்திக்கப்படும், அந்த மனிதன் சுகமாய் இருக்கவும், அந்த வீட்டில மகிழ்ச்சி இருக்கவும், அந்த வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில முதலில இருக்க வேண்டியது இந்த இறைவாக்கு வாசிப்பு தான். ஒவ்வொரு நாளும் வீட்டிலே படித்து செபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவாக்கு முதலிலே மனித உள்ளத்திலே நுழைய வேண்டும். அதுதான் முதன்மையான மருந்தாய் இருக்கிறது. The word of God is a good medicine to all humankind. நம்ம எல்லாருக்கும் ஒரு சுகமளிக்கும் மருந்தாய் அது மாறுகிறது. ஏனெனில் இறைவாக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ளே நுழைகிறதோ அந்த அளவுக்கு நாம் பலனுள்ளவர்களாய் மாறுவோம். நமக்கு என்ன நேரிட்டாலும் நாம் அதை கவலைக்குள்ளாமல் பயணம் செய்து கொண்டே இருப்போம். ஏனெனில் அவ்வாக்கு உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் அதை உன்னை வேகப்படுத்தி கொண்டே இருக்கும். கவலைப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கும், பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கும்.
உன்னை நேசிக்கவும் உன் தேவைகளை சந்திக்கவும் உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்று அது உணர்த்தி கொண்டே இருக்கும். இன்றைக்கு யாருக்கு கலக்கம், யாருக்கு பயம், யாருக்கு வேதனை, யாருக்கு எதிர்காலத்தை குறித்தின அவநம்பிக்கை இல்லாத வாழ்வு? இவை எல்லாமே யாருக்கு? காரணம், எவருக்குள் இறைவாக்கு இல்லையோ அவர்களுக்குள் தான் இது இருக்கிறதாய் மாறுகிறது. நண்பரே மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய செயல்பாடு என்ன? ஆண்டவர் திரளாய் வந்த மக்களுக்கு கொடுத்தது முதலிலே இறைவாக்கை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார், எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார், எடுத்து விளக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த வாக்குகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக இறைவன் நம்மிடத்திலே முதலிலே விரும்புவது அவருடைய வாக்குகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய வாக்குகளை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய வாக்குகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இதனை ருசி பார்த்தவர்கள் அருமையை அறிந்து கொள்வார்கள். இதை ருசி பார்த்த தாவீது உரைக்கின்றார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. ஒரு தேன் வாங்கும் போது அதை குடிச்சு பார்க்க மாட்டாங்க, அதை கொஞ்சம் தொட்டு நக்கி பார்ப்பாங்க. இதுல சக்கரை தண்ணி மிக்ஸ் ஆயிருக்குதா, இல்ல இது பியூர் தேன் தானா, இல்ல கலப்படமா, அதை ஒரு நக்கி பார்க்கும் போதுதான் அதோடைய குவாலிட்டி என்னன்னு தெரியும். பிறகுதான் வாங்க வேண்டுமா வேண்டாமா என்று யோசிப்பார்கள். யாராவது குடித்து வாங்குறத பார்த்திருக்கீங்களா? யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாம் அதை தொட்டு நக்கி பார்ப்பாங்க. ஒரு நெய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீ, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? அதை தொட்டு அப்படி தேய்ச்சி மோந்து பார்ப்பாங்க. அதுல என்ன ஸ்மெல் வருகிறது? கொழுப்பு ஸ்மெல் வருகிறதா, இல்ல உண்மையாகவே நெய்யுடைய ஸ்மெல் தான் வருகிறதா? பாருங்க, இவைகளிலெல்லாம் நாம் எவ்வளவு ஆழமான கவனத்தை செலுத்துகிறோம். கலப்படமானால் உடலுக்கு கெடுதியை கொண்டு வரும் என்று ஒரு ஆழமான கவனத்தை செலுத்தி எதை வாங்கினாலும் அதை சரியாக வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து தான் வாங்குகின்றோம். ஆனால் கடவுளுடைய வாக்கை மட்டும் நாம் ஏன் ஆராய்வது கிடையாது? ஆகவே தாவீது சொல்லுகிறார், நீ பயன்படுத்துகிற தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமாயிருக்கும். அவரை ருசிப்பாருங்கள். O taste and see that the Lord is good. ஏன் ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை பரிசோதித்து பார், நான் யார் என்று உனக்கு விளங்க பண்ணும். கடவுளை பரிசோதனை பண்ணுகிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் கடவுள் அந்த உத்தரவு கொடுக்கின்றார், என்னை பரிசோதித்து பார், என்னை யார் என்று அறிந்து கொள்வாய். நண்பரே மக்களே, இறைவாக்கு தெரியாத கிறிஸ்தவர்கள் பூமியிலே எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தான் இருக்கிறதை தவிர எந்த பகுதியிலே என்ன வாக்கு என்ன சொல்லுகிறது என்று அறியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்று ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, இறைவாக்கை உரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முதுக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேல் வீட்டின் கூரையை பிரித்து அந்த தொழுநோயாளியை கீழே இறக்கினார்கள். அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க. ரஷ் இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சு கடைசியில என்ன பண்ணாங்க, கூரையே பிரிச்சுட்டாங்க. யாராவது ஒரு வீட்டு கூரையை பிரிக்க விடுவாங்களா?
அன்னைக்கு பாருங்க, இயேசு இருக்கிறாருன்னு தெரிந்த உடனே கூரையை பிரித்து உள்ளே இறங்கினார்கள். ஆண்டவர் அந்த 4 முயற்சியை கண்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொன்னார். நண்பர்களே, மக்களே, இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். உடனே அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி செய்ய பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கின்றான். கடவுள் ஒருவரே அவற்றை பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும்? கடவுள் ஒருவரே மன்னிக்க இயலும். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, இந்த பகுதியில பாருங்க, நாம என்ன யோசிக்கிறோம் என்ற அந்த யோசனையை கூட ஆண்டவர் மைண்ட் ரீடிங் உடனே அதை கேட்சப் பண்றார். திரளான கூட்டத்தை கண்ட பரிசேயர் சதுசேயர் எல்லாம் மறைநூல் அறிஞர் அவரை எதிரிலே நேருக்கு நேர் கேள்வி கேட்க முடியாமல் மனசிலே பேசிக்கிறாங்க. கடவுளை தவிர பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தது? அப்படி செய்யலாம். அவமரியாதைக்குரிய வாக்குகள் இவன் எப்படி செய்யலாம்? கோபம் அவர்கள் தலையில் ஏறிவிட்டது. உள்ளத்திலே அப்படியே சொல்லிக் கொடுக்கிறான், இவன் எப்படி செய்யலாம்? இவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பாருங்க, ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் எவ்வாறு அவமரியாதைக்குரியவனாய் நடந்து கொள்வான் என்று இந்த பகுதி விளக்கம் காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை அறிந்தார், உள்ளத்தில் அறிந்தார். அறிந்து அவர் என்ன சொன்னார் பாருங்க. அவர் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்ததை உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்கைகளில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்றவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா நம்ம மனசுல நினைச்சதை இவர் வெளிப்படையா சொல்றாரு. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுமகனுக்கு உண்டு என்று சொன்னார். நண்பர்களே, மக்களே, அப்ப என்ன தெரிய வருகிறது? நோய் என்பது பல நேரங்களிலே பாவத்தினால் வருகின்றன, நாம செய்கிற தவறினால் வருகின்றன, நம்முடைய அலட்சியத்தினால் வருகின்றன, நம்முடைய அகங்காரத்தினால் வருகின்றன, நம்முடைய தீச்செயல்களினால் வருகின்றன. எல்லா நோய்களுக்கும் ஒரு பின்னணி நிச்சயம் உண்டு. மருத்துவரை சந்திக்கும் போது கேட்டு பாருங்க, இது ஏன் எப்படி வந்துச்சு எனக்குன்னு, இது எப்படி வந்தது, என்ன வழி அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க நிச்சயமா. இதனால்தான் இது வந்தது, இதனால இந்த நோய் வந்தது. நண்பர்களே, மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தினால் வந்த நோய் என்று சொல்லுகிறார். இது எல்லாருக்குமே அவர் சொல்லவில்லை, ஒரு சிலருக்கு தான் சொல்லுகிறார். ஒரு சிலரை ஆண்டவர் குணமாக்குகின்றார், கையை தொட்டு குணமாக்குகின்றார். அவர்களுக்கு எதுவுமே சொல்லுவது கிடையாது. தொழுநோயாளி நேற்று பாருங்க, நீங்க போய் குருவிடம் காட்டுங்கள் என்று சொன்னார். அவங்க போகிற வழியே குணமாயிட்டாங்க. அவங்கள பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்று இயற்கையான நோய் வருகிறது, ஒன்று உணவு வழியாக நோய் வருகிறது, இன்னொன்று பாவத்தினாலே நோய் வருகிறது. இப்படி நோய் மனித உடலிலே தாக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், எத்தனை வகையிலே நம்மை தாக்க நினைத்தாலும் நாம் ஆண்டவருக்குள்ள அவருடைய வார்த்தைகளை தியானித்து உள்வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் நம்மை எந்த நோயும் தாக்க இயலாது. இதான் உண்மையான ரகசியம். ஆக இயற்கையின் வடிவத்தில் வருகிற நோய்கள் வேற, செயற்கையாக வரக்கூடிய வேற.
பாவத்தினால் வரக்கூடியவைகளும் வேற. ஆக இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்றால் அதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான் என்னுடைய தவறுகளை முதலில் நான் அறிக்கையிடுவேன். முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது. என்னுடைய தவறுகளை நான் அறிக்கையிடுவேன். அப்போது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், எனவே முடக்குவாதம் உற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய் இது போல ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றினார்கள். யாரை போற்றினாங்க பாருங்க? கடவுளை போற்றினார்கள். இதுபோல் ஒரு முறையும் ஒரு நாளும் கண்டதில்லையே. எனில் கூட்டத்திரள் உள்ளே வர முடியவில்லை. கூரையை பிரித்து விட்டு அவர்கள் இறக்கினார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. கூரை பிரித்து ஒருவன் இறக்கப்பட்டால் அவன் எந்த அளவுக்கு பாதிப்புள்ள இருந்திருப்பான், அவன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருப்பான், அவன் எந்த அளவுக்கு கொடூரமாக துன்பப்பட்டு இருந்தால் அவருடைய துன்பத்தை தாங்க முடியாத அவருடைய நண்பர்கள் அவனை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் ஒப்படைத்திருப்பார்கள். ஆண்டவர் ஒரு நொடியில அவனை குணமாக்கினார். இது எதனால் நடந்தது? நம்பிக்கை. உன் நம்பிக்கையினால் நீ நலமடைவாய் என்று ஆண்டவர் சொன்னார். என் நண்பர் மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. வேலை இல்லையே, கலங்காத. உனக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவர் வச்சிருக்காரு கொடுக்கறதுக்கு. நல்ல வாழ்க்கை அமையிலேயே, கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கார். ஐயோ எப்போதுமே நோயாவே இருக்கிறனே, கவலைப்படாத. உன் பாவத்தை அறிக்கையிடு. விவிலிய வாக்கை படிக்க ஆரம்பி. சுகம் உன்னை தேடி வரும். ஐயோ குழந்தை இல்லையே, கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல குழந்தை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் நம்ம இடத்துல இருக்க வேண்டியது ஒன்றுதான். உலக ஆசைகளை வெறுத்து விண்ணக ஆசையில ஏங்கினவர்களாய் காத்திருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை கண்ட மக்கள் பாருங்க, கடவுளை போற்றினார்கள். நண்பரே மக்களே, உன் வாய் கடவுளை போற்ற வேண்டும். உன் வாயிலே கடவுளை போற்றுகிற அந்த வாக்குகள் அடங்கி இருக்கணும். அதற்கு விவிலியத்தை படிக்கணும். நீங்க கடவுள் எத்தனை விதங்களிலே தன் மக்களோடு போராடுகிறார் என்று தொடக்க நூலில் இருந்து பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதும் நீ வாசித்து பார்த்தால் அவருடைய போராட்டம் எந்த அளவுக்கு மனிதர்களோடு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மனிதர்களின் கீழ்ப்படியாமையினால் இறைவாக்கினர்களை ஆண்டவர் எழுப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுவதும் இறைவாக்கினர்களால் நடத்தப்பட்டது. இறைவாக்கு, இறைவாக்கு, இறைவாக்கு. இறுதியில் அந்த வாக்கே மனிதனாய் தோன்றி நம்முடைய குணாதிசயங்களை அறிந்து நமக்கு துணையாளர் தேவை என்று அவர் விண்ணேற்றம் அடைந்த இயேசு 50வது நாள் தூய ஆவியை நமக்கு அனுப்பி கொடுத்தார். நாம் எப்படி தூய ஆவியின் அனுபவத்தில் வாழ்கிற மக்களா, அல்லது தூய ஆவியின் அனுபவம் இல்லாமல் வாழ்கிற மக்களா? தூய ஆவியின் அனுபவம் இல்லாமல் பைபிளை எடுத்து படிக்கவே முடியாது. அப்படி படிச்சாலும் மயக்கம் வந்து அதை எடுத்து வைத்து விடுவாய். ஆக இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மை பிடித்த தரித்திரம், நம்மை பிடித்த சாபம், நம்மை பிடித்த பிசாசு, நம்மை பிடித்த தீமை, நம்மை பிடித்த பற்றாக்குறை, நம்மை பிடித்த எல்லா பிரச்சனை ஒழிய ஒரே வழி இறைவாக்கு. ஒவ்வொரு நாளும் படிங்க. படிச்ச உடனே கிடைக்கும் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இவ்வளோ வருஷமா நீங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இப்போ ஒரு மாதமா இல்ல ஒரு வருஷமா நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது உடனே எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்காது.
எப்படி உடனே எல்லாம் கிடைச்சிடும்? நாம் முற்றிலும் மாறினவர்கள் என்று இறைவன் அறிந்தால் உடனே நமக்கு செய்வார். அவர் முழு மாற்றத்தை அவர் விரும்புகிறார். தேவைக்காக அல்ல, சந்தர்ப்பவாதிகளால் அல்ல. நேற்று வாசித்தோம் பாருங்க, 10 தொழுநோயாளிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். 10 பேரும் வழியிலே குணமானார்கள். ஆனால் அவருக்கு நன்றி சொல்ல வந்தது ஒருவர் தான். இன்னைக்கு நாமெல்லாம் இப்படிதான். தேவை முடிந்த உடனே ஆண்டரை ஒதுக்கி வை. வேலை இல்லாத இருக்கும் போது நிறைய படிச்சு நேரத்தை செலவழிச்சு கழிச்சு வேலை கிடைச்ச உடனே ஜெபம் பண்ண கூட டைம் இருக்காது. நோயா இருக்கும்போது இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி கட்சியில நோய் நீங்கின உடனே இயேசுன்ற வார்த்தை கூட வாய் விட்டு வெளியே வராது. நண்பரே, மக்களே, நல்லா கவனித்து பாருங்கள். நாம் என்றைக்குமே இயேசுவோடு கூடவே வாழ வேண்டும். நாம் இயேசுவோடு கூடவே வாழ்ந்தால் நம்ம எத்தனை விதமான துன்பங்கள் தாக்கினாலும் அதை முறியடித்துக் கொண்டே பயணம் செய்யலாம். அதற்கு முதல் வழி இறைவாக்கை வாசிப்பது, கடவுளுடைய வாக்கை ஒவ்வொரு நாளும் தியானிப்பது. ஆக இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எதனால? நம்பிக்கையினால. நாம் எவ்வளவு துன்பப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நம்ம எல்லா துன்பத்துக்கும் அவர் முடிவு கட்டுகிறார். அந்த முடிவு விடுதலை, வெற்றியின் வாழ்க்கை விடுதலை. ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்மை நாமே ஆண்டவருக்கு முன் சமர்ப்பணிப்போம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அந்த தொழுநோயாளியை மன்னித்து குணமாக்கி அவனை மீண்டும் நடந்து வீட்டுக்கு செல்ல வைத்த ஆண்டவரே, இன்னைக்கு நானும் காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் பல வடிவத்திலே தாக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு புதிய வழியை திறந்து தாரும். இந்த ஆண்டு குடும்பங்களிலே பெரிய எழுப்புதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு குடும்பத்திலே ஒருவராவது இறை வாக்குக்காக பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிறைவேற வேண்டும் என்றால் குடும்பமாக வீட்டிலே அமர்ந்து செபிக்க வேண்டும். அப்போதுதான் இறை ஆசீர் நம் வீட்டிலே தங்கும். ஆகவே நண்பர்களே, மக்களே, குடும்பமாக உங்க வீட்டிலே அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை எடுத்து வாசிங்க. குடும்பமா ஒருத்தர் ஒரு வாசகம் வாசிங்க. முதல் வாசகம் ஒருவர், திருப்பாடல் ஒருவர், நற்செய்தி ஒருவர் வாசிங்க. உங்களுக்கு புரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணுங்க, புரியாத விட்டுடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையிலே பல மாற்றுதலை ஆண்டவர் கொண்டு வருவார். விவிலியத்தை திறந்து வாசிக்காத எந்த குடும்பமும் கடவுளின் அரசுக்கு நுழைய முடியாது. ஞாபகத்தில் ஏற்றி வச்சுக்கங்க. அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை வீட்டிலே திறந்து வாசித்து நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் விண்ணக அரசுக்கு நுழைய முடியாது. இதயத்தில் அப்படியே பதித்து வச்சுக்கங்க. என்ன தான தர்மம் செய்தாலும் சரி, என்ன உதவிகளை செய்தாலும் சரி, அதெல்லாம் கணக்குக்கு வரவே வராது. என்னைக்கு இறைவாக்கு எடுத்து வாசித்து நீ தியானிக்கிறாயோ, அதன் பிறகு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அது சிறிது இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். முதலில் இறைவாக்கு அவசியம். நண்பு கிறிஸ்தவர்களே, இறைவாக்கு இதுவரைக்கும் வாசிக்காமல் இருந்தால் எடுத்து வாசிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், மீதி நேரத்தெல்லாம் நீங்க விரும்புற மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி ஜஸ்ட் half an hour to read the Bible. இந்த 3 வாசகத்தை படிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் ஆகும். only 15 minutes will take. நீங்க ஒரு அரை மணி நேரம் தினந்தோறும் பைபிளை படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவர் உன்னையும் உன் வீட்டாரையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். எஸ்ஐயா 60 சொல்லுகிறார் பாருங்க, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்துவிட்டது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் கவும், ஆனால் உன் மீது ஆண்டவரின் மாட்சி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உன்னை தேடி பல மக்கள் வருவார்கள். உன் ஒளி கண்டு இருளில் இருக்கிறவங்க எல்லாம் தேடி வருவாங்க. ஐசையா chapter 60
verses from 1. எழு, ஜெபிக்க எழு, பைபிள் படிக்க எழு, படித்துக் கொண்டே இரு. உன் முகத்தில் ஒரு ஒளி தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒளியை பார்த்து பலர் உன்னை தேடி வருவாங்க. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே எல்லாரும் தேடி வந்தாங்க. உன் உள்ளத்துல இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தால் உன்னை தேடி பலர் வருவாங்க. பல மக்களின் குறைகளுக்காய் நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். நாம் எல்லாரும் ஒரு கருவிகளாக ஆண்டவருக்கு பயன்படணும். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலைவிலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் பலவிதமான நோய்கள் பிடித்திருக்கிறது ஆண்டவரே. கோபம் என்ற நோய், பொய் என்ற நோய், விபச்சாரம் என்ற நோய், களவு என்ற நோய், அநேக தீச்செயல்கள் கூடிய நோய், சோம்பேறி என்ற நோய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற நோய். தகப்பனே, இப்படி பல நோய்கள் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் உமக்கு பிடிக்காதவைகளை வேரோடு பிடியறிவீராக. உமக்கு பிடித்தமான வாக்குகளை உள்ளத்திலே நிரப்புவீராக. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியிலே வெற்றி காணட்டும். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெயரளவிலே கிறிஸ்தவர்களாய் வாழாமல் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உம்முடைய ஆசிரியை வழங்குமாறு நோக்கி வேண்டுகின்றோம். நிறைய சகல நன்மையினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் அது ஒளியாய் பிரகாசிக்க கடவுள். இன்று முதல் எவரெல்லாம் விவிலியத்தை வாசிப்பேன் என்று தீர்மானித்தார்களோ இந்த நிமிஷத்திலே தூய ஆவி அவர்கள் மேல் பொழிவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கூர்ந்து செபிக்கிறோம். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் உமது மகிமையின் ஒளியை கண்டறியட்டும் ஆண்டவரே. ஒரு வீட்டிலே ஒருவராவது உம்முடைய நாம மகிமைக்காக எழுப்பீராக. இன்னைக்கு யார் யாரை எந்தெந்த நோய்கள் பிடித்திருக்கிறதோ, முடக்குவாதம், கொள்ளை நோய், அண்டரே பிளட் கேன்சர், பிபி, சுகர், பலவிதமான கேன்சர் நோய்கள் இன்னைக்கு எவரெல்லாம் பிடித்திருக்கிறதோ இந்த நிமிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா என்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உடலிலே பலவிதமான செயல்பாடுகள் இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் குணமாக்குவீராக. இந்த நாள் போல ஆண்டவரை நாங்களும் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. இதை பார்க்கிறவங்க வீட்டில் நோயாளிகள் இருப்பார்கள் என்றால் இயேசுவின் பெயரால் அவங்க உடலில் இருக்கிற நோய்கள் விலகுவதாக. நீ சென்று அவர்களை தொடும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வீடுகளுக்கு நீ சென்று தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடும் உம்முடைய ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். நீர் அந்த மாற்றுதலை இந்த ஆண்டிலே கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைத்து நீர் எங்கள் அனைவரோடு கூட இருப்பீராக. செபிக்கிறவங்க இந்த உலகத்தில் எந்த பகுதியில இருந்து கொண்டிருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அவர்கள் இருக்கிற கரம் அவர்களை அர்ப்பணித்து வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி மதாசை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். வேதனை இருந்தா கூட அது ஒரு விதமான நோய், மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக யார் யார் எதுல சிக்கியிருக்கிறீர்களோ இன்னைக்கு இந்த மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-12 கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவட குணமாக்கினது போல என்னையும் குணமாக்குங்க, நான் சுதந்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்கை நான் எனக்குன்னு ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயம்
உங்களையும் உங்க வீட்டாரையும் உன்னை கொண்டு பாதுகாப்பார். இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. தயவுசெய்து இதை பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவுசெய்து பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணி இருக்கிறவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் பணிக்காக எல்லாரும் பணி செய்வோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல இருந்து அப்படியே நீங்க ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், பணி. உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தி போய் சேரும் போது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களே தேடி வரும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல இருக்கிறது அப்படியே ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். யூடியூப் சர்ச்ல போய் சர்ச் DR ஸ்பேஸ் பிலிப் PHILIP ஸ்பேஸ் MARIYAN டைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ் வரும் பாருங்க. எந்தெந்த காலத்துல புனித வாரத்தில் இருந்து இன்னைக்கு 286வது வீடியோ உள்ள இருக்கிறது. 286 நாட்களின் திருப்பலி வாசகங்கள் உள்ளே இருக்கிறது. என்னன்னைக்கு எடுத்து நீங்க தியானம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் எங்களை பயன்படுத்துகிறது போல உங்களையும் பயன்படுத்துவார். நீங்களும் ஆண்டவருக்கு குடும்பமா பயன்படணும். இறைவனின் விருப்பம். ஆகவே எழும்புவோம். இறை வாக்குக்காக, இறை திட்டத்துக்காக, இறை வாக்கை நிறைவேற்றுவதற்காக வாழ்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். இறைவன் தாமே உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, குமாரன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.